Hi friends, life lesson 249. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பழைய கதை சொல்ல போறேன். உங்களுக்கு பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களோட அம்மாக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஸ்டோரி ஒரு முக்கியமான ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில ஒரு காடு இருக்கு. அந்த காடுல 5 மாடுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். அவங்கள பிரிக்கவே முடியாது. தண்ணி குடிக்க போனா சேர்ந்து போவாங்க, சாப்பிட போனா சேர்ந்து போவாங்க, வாக்கிங் போனா சேர்ந்து போவாங்க. அதே காடுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு இவங்களை எப்படியாவது சாப்பிடணும், இந்த எங்க கொழுக்கு முழுக்குன்னு டேஸ்டியா இருக்காங்களே, எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு பயம். அவங்க 5 பேரு ஒன்னா இருக்கனால இவங்க அதை மிதிச்சா அவ்வளவுதான், அந்த சிங்கம் செத்துரும்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல அப்படியே பம்பிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு பிரச்சனைனால அந்த 5 மாடுமே பிரிஞ்சுட்டாங்க. தண்ணி குடிக்க போனா சேர்ந்து போல, சாப்பிட போனா சேர்ந்து போல, சேர்ந்தே போகல. அவங்க ஒருத்தங்க மூஞ்ச கூட பாத்துக்க மாட்டாங்க. மூஞ்ச இப்படி மூஞ்ச கோபமா வச்சுட்டு ஒருத்தங்க மூஞ்ச பார்க்காம போயிட்டு இருந்தாங்க. இததான் சான்ஸ்ப்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த லயன் வந்து மெதுவா ஒருத்தங்களை தனித்தனியா அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ பழைய கதை தான், ஆனா இது ஒரு முக்கியமான கதை. வீட்டில் இருக்கும் போது சேர்ந்து சாப்பிட்றது இல்லை, சேர்ந்து பேசிக்கிறது இல்லை, சேர்ந்து விளையாடுறது இல்லை. காலேஜ்க்கு போனா நோட் ஷேர் பண்றது இல்லை, கொஞ்சம் மேப்பை கூட ஷேர் பண்றது இல்லை. இதே ஆஃபீஸ்க்கு போனா ஒண்ணுமே காட்டாம மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் பேசாம போறது. இதே ஸ்கூலு நம்ம கூட பென்சில் ஷேர் பண்றது இல்லை, டைம் டேபிள் எக்ஸாம்க்கு டைம் டேபிள் ஷேர் பண்றது இல்லை, ஹோம்ஒர்க் சொல்லுங்கன்னு கேட்டா கூட ஷேர் பண்றது இல்லை. நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்தா ஒரு பலம் கிடைக்கும். யாராலையும் நம்மள ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த் தான் நம்மளோட பலம். எல்லாருமே ஒன்னா இருந்தா நம்மளுக்கு பலம் கிடைக்கும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். Thank you. Bye.